Hi viewers, welcome back to our channel. நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல்ல எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து போட்டிருப்போம். ஸோ எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட்குள்ள என்டர் ஆகலாம். இன்னைக்குள்ள ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேமிஃபைடு இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் குவிஸ் சிஸ்டம் வித் பசில் பேஸ்டு சேலஞ்சஸ். இதோட அப்ட்ராக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது பேசிக்கா உள்ள எல்லா அப்ளிகேஷன் மாதிரியும் உங்களுக்கு குவிஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நம்ம வந்து எதை இன்டகிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பசில் கேம்ஸ் வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு 1 to 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து ஈஸியா குவிஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பசில் கேம்ஸ்மே வந்து இன்டராக்டிவ் பண்றதுக்கு இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்க சப்ஜெக்ட் மட்டும் கத்துக்கிடாம அவங்க கேமும் விளையாடுறதுனால கொஞ்சம் என்கேஜா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து நம்மளோட ஓவரால் அப்ட்ராக்ட். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து மேனுவலா நம்ம டைப் பண்ணி எழுதிட்டு இருந்தோம். அதே இது இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கே ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து வந்திருக்குது. இதுல வந்து அத்தன்டிகேஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு மேனுவலா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அண்ட் தென் ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஸ்டு சிஸ்டம்ல வந்து இது வந்து ஒரு இன்டராக்டிவ் ஆன்லைன் குவிஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் பசில் கேம் லாஜிக்ஸ்மே உங்களுக்கு இதில் அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்கேஜாக வச்சுருக்கோம். லேர்னர்ஸ் பசில்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் கொஷின்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் அட்டன் பண்ணுறதுலேயும் சரி. ஸோ ரெண்டுமே வந்து லேர்னிங் அண்ட் கேமிங்கை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அண்ட் தென் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா PHP யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேக்எண்ட்க்கு வந்து ஸ்டோர் பர்பஸ்க்காக நம்ம வந்து MySQLமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் தென் வந்து கமிங் டு ஃப்ளோ சார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து 2 மாடல் இருக்கும். ஒன்று வந்து அட்மின், இன்னொன்று வந்து யூசர். அட்மின் மாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எவ்வளோ யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் தென் அவங்களோட இப்போ எத்தனை பேர் வந்து முன்னாடி நம்மளோட வெப்சைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் அவங்களோட ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் தென் ஃபீட்பேக் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. இதுல வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்மின் சைட் பொறுத்தளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபீட்பேக் எல்லாத்தையும். அண்ட் தென் ஆட் குவிஸ் இருக்குது, ரிமூவ் குவிஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணி ரிமூவ்மே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு அட்மின் சைட்ல வந்து அவைலபிள் இருக்கும். மோரோவர் சொல்ல போனா மானிட்டர் பர்பஸ்க்காக நம்மளுக்கு அட்மின் சைட்ல வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அண்ட் தென் யூசர் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபீட்பேக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரேங்கிங்கோட ஆர்டர் வந்து அவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து அவங்களோட ரிசல்ட், அதாவது அவங்க அட்டன் பண்ண குவிஸ்க்கு வந்து எவ்வளோ ரிசல்ட்னு சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பசில் கேம்ஸ் அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ற பசில் கேம்மே நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. இதான் வந்து யூசர் சைடு வந்து ஓவரால் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல டெமோக்குள்ள என்டர் ஆகலாம். இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ், அதாவது நம்மளோட வெப்பேஜோட இன்டர்ஃபேஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணீங்கன்னா இதான் வந்து நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் குவிஸ் அட்டன் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இல்ல நீங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து ஆன்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு அங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ சிம்பிளா வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறமே என்ன ஆகிரும் அப்படின்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டிடும். ரைட் ஆன்சர் எவ்வளோ, அண்ட் தென் ராங் ஆன்சர் எவ்வளோ, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கோர், அண்ட் தென் ஓவரால் ஸ்கோர் என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டிடும். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல, குவிஸ் அட்டன் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ரேங்கிங்க்கு போனீங்க அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல இருக்கிறாங்களோ, இப்போ நம்ம தான் வந்து 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட ரேங்கிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது.
அண்ட் தென் பசில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பசில் பொறுத்தளவுக்கு நீங்க ஜஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் பசில் தான் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதுல நீங்க வந்து கேம் எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பசில் டூன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஷஃபிள் பண்றது. ஸோ நீங்க வந்து நம்பர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி ஷஃபிள் பண்ணி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கேம்ஸ் 2 கேம்ஸ்மே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் சைன் அவுட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. இது அட்மின் லாகின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம இப்போ அட்மின் லாகின்குள்ள என்டர் ஆகலாம். அட்மின் லாகின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலயுமே உங்களுக்கு ஜஸ்ட் வந்து குவிஸோட இது இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து யூசர்னு சொல்லிட்டு எவ்வளவு யூசர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேங்கிங்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுல முன்னாடி நீங்க யூசர் சைட்ல பார்த்த மாதிரியே தான் நீங்க இதுலயே பாத்துக்கலாம். அண்ட் தென் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது ஃபீட்பேக் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆட் குவிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல தான் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால ஆட் பண்ண முடியும். நீங்களே வந்து எவ்வளவு மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிமூவ் குவிஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த குவிஸ் வந்து எனக்கு தேவையில்லை நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் சைன் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஆஸ் யூஷுவல் அட்மின் சைடு வந்து எல்லாத்துக்குமே மானிட்டர் பண்றதுக்குள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஓவரால் ஃப்ளோ. இதுல நீங்க யூசர் சைட் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஃபீட்பேக்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபீட்பேக் சைடு யூசர் சைடும் சரி அட்மின் சைடு நீங்க அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு அட்மின் சைடு யூசர் சைடு என்கேஜா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதான் வந்து என்னோட GitHub ரெபாசிட்டரி. இதுல வந்து நான் அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் சோர்ஸ் கோட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ரெபாசிட்டரிக்கு போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட் லாஸ்ட் எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. தேங்க்யூ.